பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து செம்மையானவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு பரிபூர்ணமாய் செம்மையானவர்களுடைய அந்த ஒரு மகிமையை பார்க்க போகிறோம். 111வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 111வது சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே செம்மையானவர்களுடைய சங்கம் என்று சொல்லுகிறார், சபை என்று சொல்லுகிறார். இந்த செம்மையானவர்கள் என்றால் யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே இதை பார்த்தது. இதெல்லாம் அந்த வசனங்களை நினைவு கூர்ந்து கொண்டு நாம் கடந்து போக போகிறோம். 32வது சங்கீதத்தில் இந்த செம்மையானவர்கள் என்பவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். 32வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். நீதிமான்கள் என்றால் தன் சகோதரனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற, அல்லது தம்முடைய குடும்பத்திற்காக தங்களையே ஒப்பு கொடுக்கிற ஒரு மகிமை தான் இந்த நீதிமான்கள். அப்படி நாம் நம்முடைய குடும்பத்தாருக்காக நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் நன்மை செய்ய வேண்டுமே ஆனால் நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த செம்மையானவர்கள் என்பது என்றால் என்னன்னா, இருதயத்தில் சந்தோஷத்தை உடையவர்கள். அந்த சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுத்து போட முடியாது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆத்துமா சந்தோஷத்தை வாஞ்சிக்கிறது. சந்தோஷம்தான் நித்திய ஜீவன். சத்துரு எதில் கையை வைப்பான் அப்படின்னா நம்முடைய சந்தோஷத்தில் தான் கையை வைப்பான். நமக்கு மனசில் இருள் சூழ்ந்து கொண்டுருச்சு, இருள் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன நடக்கும் அப்படின்னா ஜனங்க மேலே ஒரு வெறுப்பு ஏற்படும். நீதிமான்கள் அப்படின்னா யார் அப்படின்னா தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மை மட்டுமே காணப்படும். ஏன்னா அந்த நன்மை தீமை என்கின்ற அந்த காரியத்திலிருந்து விடுதலையாகி நன்மை என்பதில் மட்டுமே யோசிக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். நான் இந்த டிஃபரெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவனுக்கு நீதிமான்கள் தேவை. இவர்கள் என் தகப்பனுடைய பிள்ளை. இப்போ நம்ம ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம். இப்போ சகோதரி இருக்கிறீங்க. என் கணவன் என் பிதா கொடுத்தவர், என் பிதாவினால் கொடுக்கப்பட்டவர். என் பிள்ளைகள் என் தேவனால் கொடுக்கப்பட்டவர்கள். என் மனைவி என் தேவனால் கொடுக்கப்பட்டவர் என்கின்ற அந்த ஒரு சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். இல்லைன்னா அவங்க மேலே வெறுப்பு ஏற்படும், அவங்க மேலே கோபம் ஏற்படும். இன்றைக்கி குடும்பத்தில் ஏன் இன்றைக்கி சண்டைகள் கோபங்கள் அப்படின்னா அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. மனசுக்குள்ளே சந்தோஷம் எடுத்து போடுச்சுன்னா ஒரு இருள் சூழ்ந்துக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமானது. தேவன் நம்மை எப்படி படைத்தார் என்றால் நம்மை செம்மையானவர்களாக படைத்தார். இந்த செம்மையானவர்கள் என்றால் இருதயத்தில் சந்தோஷத்தால் நிறைந்தவர்கள், ஆனந்த முழக்கமிடுகிறவர்கள். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே. அந்த செம்மை என்பது இருதயம் சம்பந்தப்பட்டது, மனது சம்பந்தப்பட்டது. தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் என்று தெரியுமா? நம்மை சந்தோஷத்தால் நிரப்பப்பட. ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுடைய இருள் எல்லாம் நீக்கப்பட்டு உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை தேவன் கட்டளிடுவாராக. இந்த சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது என்பதுதான் இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். கவனிங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். செம்மையானது என்பது இருதயம் சம்பந்தப்பட்டது. அது உள்ளான மனுஷனுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு மன மகிழ்ச்சி. இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது தேவன் கொடுப்பது. இது எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே திருப்தி அடைய முடியாது. எந்த ஒரு பொருளோ
அல்லது எந்த ஒரு நல்ல பெரிய நல்ல மகிமையாக இருக்குது, இது எனக்கு வேணும், எவ்வளோ காஸ்ட்லி, அது எதுவுமே நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்காது. இந்த மனமகிழ்ச்சி என்பது அது தேவனே கொடுப்பது. ஒருத்தருக்குள்ள மனமகிழ்ச்சி இருந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லாருக்கும் நன்மை செய்ய முடியும், தேவனுடைய குமாரனை போல. தொடர்ந்து வாசிக்கும்போது 33ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். மறுபடியும், நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள், கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு. இந்த துதி என்பது இருதயத்தில் உண்டாவது. ஆமெனா. என் தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, இவங்க வாழ்க்கையில் நன்மை மட்டுமே இவங்க வாழ்க்கையில் இடம்பெறும். அதுதான் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது என்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். சகலமும் நன்மை என்பதில் தான் இந்த செம்மையானவர்களுடைய இருதயம் இருக்கிறது. அப்போ நீதிமான்களே கர்த்தருக்குள் கலிகூர்ந்து நன்மை செய்யுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மனமகிழ்ச்சியினால் கம்பீரிக்கிறவர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகார இருளும் எல்லா விதமான இருதயத்தினுடைய வேதனைகளையும் தேவன் நீங்க செய்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த செம்மையானவர்களுக்கு தான் இந்த துதி செய்வது தகும். அந்த துதி என்பது என்னவென்றால் பிதாவாகிய தேவனை துதிப்பது, பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுவது. அப்போ கிறிஸ்து இயேசுவை நாம் நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டால்தான் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள முடியும். ஆக இந்த செம்மையானவர்கள் அப்படின்னா யாருன்னா, சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதிக்கிறவர்கள். நான் பல முறை சொல்லிட்டேன், சுரமண்டல பாடல் என்பது ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுவது. வாசிங்க 2ஆம் வசனம். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். இந்த புதுப்பாடல் என்பதுதான் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த தொழுகை. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுகிற அனுபவம் தான் செம்மையானவர்களுடைய இருதயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பாடல் பாடிக்கினே இருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, எதுவுமே அவங்கள பாதிக்காது. நமக்கு தேவை சந்தோஷம், அது வேறு எங்கேயுமே கிடைக்காது, அது தேவன் மட்டுமே கொடுக்கிறவர். வேறு எதுலேயுமே நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்காது. எல்லாத்தையும் நீ எவ்வளவு தான் நான் இவ்வளோ இந்த பொருளை எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்குள்ள இந்த சந்தோஷம், இந்த மனமகிழ்ச்சி என்பது கிடைக்காது. அது தேவன் மட்டுமே கொடுக்கிறவர். அதுதான் இந்த சுரமண்டல பாடல். இந்த சுரமண்டல பாடல் என்பது தேவாதி தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவம். அப்போ இந்த செம்மையானவர்கள் யார் அப்படின்னா, இந்த சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறவர்கள் யார் அப்படின்னா, சபையில் இருக்கிறவங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இந்த பொருள் வேணும், அதெல்லாம் நீங்கள் தயவு செய்து கேட்காதீங்க. அப்பா எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கப்பான்னு நீங்கள் கேளுங்க. அவர் கொடுப்பார் எல்லா பொருளையும் எல்லா உறவையும். அது சந்தோஷமாக இருக்கும். ஆமேனா. நீங்கள் எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எதுவுமே கிடைக்காது. ஆண்டவரே உங்கள் சந்தோஷத்தினால் என்னை நிறைத்து நீங்கள் என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஏன்னா இந்த மாம்சீகம் நம்மளை பயமுறுத்தி நம்முடைய மனசுக்குள்ள வேதனையை கொடுக்குது. நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருப்பது தான் நித்திய ஜீவன். எப்பொழுது மனுஷனுக்கு மரணம் வந்துச்சு அப்படின்னா, அவன் மனசுக்குள்ள வேதனை வந்துச்சு பாருங்க, வேதனை, வலிகள், இருள் சூழ்ந்து கொண்டுச்சு பாருங்க. அப்போ தான் அவனுக்குள்ள மரணம் என்கின்ற ஒரு காரியம் மனிதனுக்கு உள்ளே நுழைந்தது. அப்போது அதுக்கு அப்படியே அகைன்ஸ்ட் எது அப்படின்னா மனமகிழ்ச்சி. நம்முடைய தேவன் நம்மை மனமகிழ்ச்சியினால் கம்பீரிக்க செய்கிறார். சுரமண்டலத்தினாலே கர்த்தரை துதிக்க செய்கிறார். 26ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். 26:12 நான் என் கால் வாசியதை 26:12 என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. எங்க துதிப்பேன்? நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் கால் எங்க நிற்குது? சபையில் இருக்குது. சபையில் இருக்கிறவர்கள் செம்மையானவர்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பு சாதாரண அழைப்பல்ல. ஒருவராலும் எடுத்து போட முடியாத நித்திய சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். சபையில் வருகிற அத்தனை பேருடைய இருதயமும் கம்பீரிப்பதாக. ஆமேனா.
உங்களுடைய மனதுக்குள்ள எங்கேயெல்லாம் வழிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ, அந்த எல்லா விதமான இருளையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எடுத்து போடுகிறார். நம் மனசுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார். என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, நான் சபையில் என் கர்த்தரை துதிப்பேன். ஆக நம்ம சந்தோஷமா வரமே, என் கர்த்தரை துதிக்க போறேன்னு வரமே, அவங்க தான் செம்மையானவர்கள். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்திலே தரித்து கொண்டவர்கள், பிதாவாகிய தேவனை தரிசிக்கிறவர்கள். அதான் அந்த புது பாடல். அதரிசனமாக இருக்கிறவரை நாம் உட்கார்ந்து அவருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பது தான் இந்த சுரமண்டல பாடலை பாடுகிற, பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அனுபவம் உடையவர்கள். இப்போ 111ஆம் சங்கீதத்தை திருப்பி கொள்ளுங்க. செம்மையானவருடைய சங்கம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அல்லேலூயா என்று ஆரம்பிக்கிறது. ஆமென். எப்படி ஆரம்பிக்குது? அல்லேலூயா என்று சொன்னால் பாருங்க, அதாவது பிஹோல்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒளியை கண்டவர்கள். என் கால் செம்மையான இடத்தில் இருக்கிறது. தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம், இதுதான் அல்லேலூயா என்பது. இந்த அல்லேலூயா என்பது ஆச்சரியமான, அதாவது பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான அந்த ஒளி மாத்திரமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த பொருளும் சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்கள் தேவனை மாத்திரம், அவருடைய மகிமையை மாத்திரம் துதிங்க. அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்குது 111ஆம் சங்கீதம் அப்படின்னா, அல்லேலூயா என்று ஆரம்பித்து செம்மையானவர்கள். ஆக இந்த செம்மையானவர்கள் யார் என்றால், அல்லேலூயா என்கின்ற அந்த துதிகளிலே வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனை பார்த்து ஆச்சரியப்படுகிற, அவருடைய மகிமையை பார்த்து ஆச்சரியப்படுகிற கூட்டம். இவர்கள் தேவனுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவருடைய அந்த ஆச்சரியமான ஒளியை கண்டு அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் அவரை மகிமைப்படுத்துகிற மகிமையில் இருக்கிறது. எப்போ நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? தேவனை நல்லா மகிமைப்படுத்துங்க. அவருடைய சர்வ வல்லமையை பார்த்து, தேவனே உம்முடைய சர்வ வல்லமை எப்பேற்பட்டது ஆண்டவரே, எவ்வளவு பெரிய மகிமையாய் நீர் வீற்றிருக்கிறீர் என்று அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். மகிமையெல்லாம் இயேசு ராஜாவுக்கு செலுத்துங்கள், ஏனென்றால் அவர் ஜெயங்கொண்டவர். சந்தோஷம் எதில் இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெயத்தில் சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் பிதாவாகிய தேவனை துதிக்க செய்யும். நல்லா டிஃபரெண்டாக புரிஞ்சுக்கணும். சந்தோஷம் எதில்? இயேசு கிறிஸ்துடைய ஜெயத்தில். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் என்ன சொல்லி துதிக்கிறார்கள்னு பார்க்கலாம். 19வது அதிகாரத்தில் 1 வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான கூட்டங்கள் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். யார் ஆரவாரம் இடுறாங்க? சபையார், திரளான கூட்டத்தார், செம்மையானவர்கள் பிதாவாகிய தேவனை தரிசிக்கிறார்கள். என்ன, அவர்கள் ஆனந்த சந்தோஷத்தால் நிறைந்தவர்கள். ஆனந்த சத்தமிடுகிற ஒரு பெரிய திரளான கூட்டம் அங்கே நிற்கிறது. அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா என்ன சொல்றாங்க? அல்லேலூயா என்றால் சபையில மட்டும்தான் உனக்கு சமாதானம். ஆமென் சொல்லாமா? நல்லா மறுபடியும் புரிந்து கொள்ளுங்க. உனக்கு சந்தோஷம், உங்கள் மனசில் கம்பீரம் எந்த ஒரு பொருளோ, எந்த ஒரு உறவோ, எந்த ஒரு மனுஷனோ கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம்தான் நித்திய ஜீவன். அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். தங்கள் மனசை எப்பொழுதுமே சந்தோஷமாக வச்சுக்கணும். ஆமேனா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. இல்லை, அவங்க சரியில்லை, அவங்களால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அவங்க என்னை பாதித்தது உண்மைதான் அப்படின்னு நிற்பாங்க. அப்படி தயவு செய்து நிற்காதீங்க அன்பானவர்களே. சில பேர் சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, மற்றவங்க மேலே கசப்பை வைப்பாங்க. அது பேய்த்தனம். ஆனால் தேவனை நீங்கள் தரிசிப்பீர்களே, ஆனால் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர் கொடுத்த சந்தோஷத்தினாலே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள்.
தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா என்று சொல்வதுதான் ஆர்ப்பரிப்பு. ஆமெனா? அல்லேலூயா என்று சொல்வதுதான் செம்மையானவர்களுடைய இருதயம். அவருடைய இருதயம் மகிழ்ச்சியின துதியினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய இருதயம் துதியினால் நிறைந்திருக்கிறது. காரணம், அவருடைய இருதயம் மகிழ்ச்சியினால் ஆனந்த கம்பீர சத்தம் எடுகிறது. அந்த மகிழ்ச்சியை கொடுப்பது துதிக்கு பாத்திரராக இருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துதிக்கு பாத்திரராக இருக்கிறவர். ஏனென்றால் அவர் ஜெயங்கொண்டவர். சதா காலங்களும் துதிகன மகிமை தேவனுக்கு உரியது. ஆமென். நல்லா புரிந்துக்கணும். துதிக்கு பாத்திரர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். துதிக்கு பாத்திரர் என்பது இயேசு கிறிஸ்து. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கு உரியது என்பது சொல்லுவது பிதாவாகிய தேவன். அவர் என்றென்றைக்கும் அவர் துதி அவருடையது. ஆமென். டிஃப்ரெண்டாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய கர்த்தர் துதிக்கு பாத்திரர். ஏனென்றால் அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்தை சம்பாதித்திருக்கிறார். சம்பாதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் துதியும் என்றென்றைக்கும் தேவனுக்கு உரியது. அந்த துதியை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது. இந்த அவல்னு சொல்றது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம மனசுக்குள்ள இருளை கொடுத்து நம்ம மனசை உடைச்சி ஏதோ ஒரு இருக்கும் பாருங்க. என்னன்னே சொல்றீங்க, என்னன்னு தெரியலங்க. திடீர்னு மனசெல்லாம் வலிக்குது, பாரமா இருக்குது. ஐயோ, அது வந்து பயங்கர கொடுமையானது. சில பேரை பார்த்தீங்கன்னா ஏன் அழறாங்கன்னே தெரியாது. அப்படியே அப்படியே அந்த வலிகள் இருக்கும் பாருங்க, அவ்வளோ வலி இருக்கும். அது வெளியே என்னமா வலி என்ன வெளியே சொல்ல தெரியாது. இந்த அவல்னு சொல்றது யாருன்னா, இது ஒரு அந்தகாரத்தின் ஆவி. அது தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு சந்தோஷமா இருக்க விடாதபடிக்கு இந்த அந்தகாரம் அவளுடைய இருதயத்துக்குள்ள வந்து வலிகளை கொடுக்கிறது. அதனால கர்த்தர் என்ன செய்றாருன்னா அவளை நியாயந்தீர்த்தார். இந்த சம்பவத்தை பார்த்ததுமே 4வது வசனத்துல 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி, எப்பவுமே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்குதா, அல்லேலூயா என்று சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு இருள், உங்க மனசை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது உங்க மனசுக்குள்ள இருக்கும்னா அந்த காரியத்திலிருந்து தேவன் மாத்திரமே விடுதலையை கொடுத்து நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க முடியும். ஆமென். அந்த நேரத்தில் அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரகசியம் எல்லாம் உலகம் அறியாது இருக்குது. அல்லேலூயா என்று சொல்லி ஆமேன் என்று சொல்லி அப்படியே ஆகட்டும், ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். அந்த தொழுகை தான் செம்மையானவர்கள். அந்த செம்மையானவர்கள் இருக்கிற அந்த இடம்தான் சபை. ஆக என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது. என் கர்த்தர் என் தேவனை நான் தொழுது கொள்ளுவேன். ஆக துதி தேவனுக்கே உரியது. துதிக்கு பாத்திரர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மாம்சத்தில் நல்லா கவனிங்க, இந்த மாம்சிகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஏதோ ஒன்று நம்மை அச்சுறுத்தி, ஏதோ ஒன்று நம்ம இந்த மாம்சிக வலியை கொடுக்கிறது. அதனால்தான் அவளுக்கு ஏற்படுகிற அந்த நியாயத்தீர்ப்புக்காக 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து அவரை தொழுது கொண்டார்கள். இந்த 24 மூப்பர்கள் 4 ஜீவன்களுடைய தொழுகை என்பதுதான் அந்த துதி. இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்முடைய மாம்சிகத்தை ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாதிப்பை கொடுக்குது. நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்காம, நாம் அனுபவிக்க வேண்டிய ஒன்று அனுபவிக்க முடியாமல். நல்லா கவனிங்களேன். எந்த இடத்துல நமக்கு ரொம்ப வலிகள் ஏற்படும் தெரியுமா? நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று நமக்கு கிடைக்கலன்னும் போது வலி இருக்குது. அது பயங்கர வலியை கொடுக்கும்.
நம்ம எதிர்பார்த்துருவோம் இல்லையா? அந்த குறிப்பிட்ட டைமில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தி வருவது என்பது அது ஒரு ஒரு மரணத்துக்கு ஈக்குவல். அது ஆமாம் இப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவோம், உண்மையா இல்லையா? அந்த டைமிங்கில் நமக்கு கிடைக்கணும். நல்லா கவனிங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இந்த செம்மையானவர்கள் 4th டைமென்ஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் பலமுறை பார்த்து விட்டோம். நாம் ஏன்னா அகலம் நீளம் உயரம், இந்த அகலம் நீளம் உயரம் என்பது 3rd டைமென்ஷன், அதாவது 3 பரிமாணத்தில் இருக்கிறோம். 4th டைமென்ஷன் என்பது அகலம் நீளம் உயரம் என்பது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பரிமாணங்கள், முப்பரிமாணம். ஆனால் மனிதன் காலத்துக்கு அடிமையாகி விட்டான். காலத்தில் அடிமையாகிட்டு அந்த குறிப்பிட்ட டைமில் கிடைக்கலன்னா மனசுக்குள்ள வலியை கொடுத்து வேதனையை கொடுத்து வருகிறது. இந்த 4th டைமென்ஷன் என்பது தான், 4வது பரிமாணம் என்பது தான் நம் காலத்தை ஜெயங்கொண்டவர்கள். குறிப்பிட்ட டைமில் சரியான நேரத்தில் கரெக்டாக கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார் என்று சொல்லி தங்கள் இருதயத்துக்குள்ள தேவனை துதிப்பாங்க பாருங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு வாலிப பையன் இருக்கிறான். ஒரு வாலிப பையன் அப்படி கொஞ்சம் வளர்ந்து வருகிறான். 12 வயது ஆனதுமே அவனுக்குள்ள அந்த ஒரு மிருகத்தனம் உள்ளுக்குள்ளே ஏற்படும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் தேவனுடைய வல்லமை தேவை. இந்த அவள் இருக்கு இல்லையா, அவள் என்ன செய்வான்னா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தூண்டி விட்டு காலத்துக்கு முன்பதாகவே பாவத்தில் விழச் செய்வாள். நல்லா கவனிக்கணும். இந்த 4வது பரிமாணம் என்பது அந்த அந்த பாவத்தை அந்த காலத்துக்குள் செய்யாதபடிக்கு தேவனுடைய சித்தத்துக்கு அந்த காலத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அவங்க தான் 4th டைமென்ஷன். ஓகே, இப்போ இவங்க எதிர்பார்ப்பாங்க ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காரியம் என் தேவன் வாய்க்க செய்வார் என்று சொல்லி அந்த காலத்துக்கு உட்பட்டவர்களாய், காலத்தை ஜெயங்கொண்டவர்களாய், என் மாம்சம் இந்த டைமிங்கை ஜெயங்கொண்டு நிற்கும், என் கர்த்தர் எனக்கு ஏற்ற வேளையில் செய்வார். அதுதான் அந்த ஏற்ற வேளை, அந்த ஏற்ற நேரம். எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை என் தேவன் நியமித்திருக்கிறார், என் தேவனுக்கு நல்லவராக இருக்கிற என்று டைமை ஜெயங்கொண்டவர்கள். அவங்க தான் யார் அப்படின்னா இந்த செம்மையானவர்கள். நீ ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, உன் கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் என் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த டைமை மேற்கொண்டவர்கள். ஆமேன். நான் சொல்ற புரியுதா இல்லை? இந்த டைமில் தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு பெரிய விஷயமே இல்லை, என் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அந்த தேவன் மேலே வைக்கிற அந்த துதி, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கே உம்முடையவைகள், ஏனென்றால் மகிமை என் கர்த்தருக்கு உரியது, என் இயேசு ராஜாவுக்கு உரியது என்று சொல்லி அந்த ஆனந்த சந்தோஷத்தினாலே உள்ளானவர்கள். ஆக இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்க எல்லாரும் தேவனை துதிக்கிற அந்த துதிக்குள்ளே வராங்க. அந்த 4th டைமென்ஷனில் 4வது இப்போ கிடைக்கலையா, என் தேவன் எனக்கு கொடுப்பது சித்தமாக இருக்கணும், நாளைக்கு கொடுப்பார், என் தேவன் செய்வார். என் புருஷனுடைய அன்பு கிடைக்கலையா, அதான் லேயால். என் புருஷன் இப்போ என் மேலே அன்பாக இருப்பார், என் புருஷன் எனக்கு என்னோடு சேர்ந்து இருப்பார், இது முதல் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் மேலே வைக்கிற அந்த அன்பு, அந்த டைமிங்கில் ஜெயம் இருப்பாங்க. இன்னைக்கு கிடைக்கலனா என்ன, என் தேவன் எனக்கு கிடைப்பது சித்தமாக இருக்கே, என் தேவன் செய்ய வல்லவர், கொடுப்பார், என்னை பரிபூர்ணப்படுத்துவார். இதுதான் செம்மையானவர்கள். இந்த செம்மையானவர்கள் எப்பொழுது உருவாக்கப்பட்டார்கள்? இவங்க என்ன வேலை, இவங்களுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? எடுத்து வாசிங்க 111 சங்கீதத்தில் தொடர்ந்து 1 வாசிங்களேன். வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். இந்த முழு இருதயம், இந்த ஃபுல் ஹார்ட், இந்த முழு இருதயத்தோட தேவனை துதிக்கிற அந்த துதிதான் செம்மையானவர்கள். இவர்கள் தான் நீதிமான்களாக தன் சகோதரர்களுக்கு, தன் குடும்பத்தாருக்கு நீதி செய்ய முடியும். அடுத்து வாசிங்களேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. இவங்க வேலை என்ன வேலை அப்படின்னா, வேதத்தை ஆராய்ச்சி செய்வது. எல்லாம் கவனி, அதை வாங்குத அமைதியா உட்காருவா, நல்லா கவனி. இவங்க இந்த செம்மையானவர்களுடைய வேலை என்ன வேலை அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த செம்மையானவர்களுடைய வேலை என்ன வேலை அப்படின்னா, வேதத்தை ஆராய்ச்சி செய்வது.
நான்காவது பரிமாணமாகிய காலத்தை ஜெயங்கொண்டு, ஏன்னா நம்ம காலத்தை ஜெயங்கொண்டா சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்திருக்கும். ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து தேவனுடைய நாமத்தை துதிக்கிறவர்கள். இந்த செம்மையானவர்கள் எப்பொழுது உருவாக்கப்பட்டார்கள்? ஆலோசனை சங்கம் என்பது மோசேயின் காலத்திலே உருவாக்கப்பட்டது. ஆனால் செம்மையானவர்களுடைய சங்கம், நான் சொல்ற டிஃபரண்ட் புரியுதாமா? ஆலோசனை சங்கம் என்பது மோசேயின் நாட்களில் நீ மட்டும் மோசே எல்லாருக்கும் நியாயம் திருத்து இருக்கிற, எல்லாருடைய வழக்கையும் விசாரிக்கிற, ஒரு 70 பேரை நீ சூஸ் பண்ணி அவங்க மேலே ஆவியனை கொடுப்பேன்னு ஆண்டு சொல்லுவார் இல்லையா? அது ஆலோசனை சங்கம், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவங்க. ஆனால் இவங்க வேலை என்ன வேலை? இந்த செம்மையானவர்களை யார் உருவாக்குனா? தாவீது உருவாக்கினார். ஆசாரிய வகுப்பில் ஆரோனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் ஆசாரியர்கள், ஆரோனுக்கு உதவி செய்யும்படியாய் வந்தவர்கள் லேவியர்கள். ஆரோனுடைய வம்சத்தில் வந்த நாதாபும் அபியும் பிள்ளை இல்லாமல் செத்து போனார்கள். ஆனால் இத்தாமாரும் எலியாசரை மாத்திரம் பிள்ளைகளை பெற்று அவருடைய சந்ததி இருந்துச்சு. அவருடைய சந்ததியை 24 வகுப்பாக வகுத்து ஆசாரிய ஊழியம்படி செய்தார். ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை வகுத்து விட்டார். அடுத்தது லேவியர்களை, லேவி கோத்திரத்தில் கெர்சோன், மெராரி, கோகாத் புத்திரரை அவங்களை என்ன செய்வதார்னா 12 குழுக்களாக, ஒவ்வொரு குழுவிலையும் நல்லா கவனிங்க, 24 குழுக்கள், ஒவ்வொரு குழுவிலையும் 12 பேர். 24 குழுக்கள், அதான் 24 × 12 நீங்கள் பெருக்கினீங்கன்னா 288 பேர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செம்மையானவர்கள் யாருன்னா 2,88,000 என்பதை நாம் பார்த்தோம். ஆமேனா? 24 வகுப்பு. இவங்க வேலை என்ன வேலைன்னா, நல்லா கவனிக்கணும், இந்த மாம்சம் 3 டைமென்ஷன் இருக்குது, 3 முப்பரிமாணம் இல்லையா? இப்போ நம்முடைய உடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நீளம் அகலம் இல்லையா? இந்த நீளம் அகலம் உயரம், இந்த மூணு டைமென்ஷன் இருக்கும் இல்லையா? நீளம் அகலம் உயரம். ஆமேனா? பாருங்க, நீளம் அகலம் உயரம் தானே, இந்த 3 டைமென்ஷன் இருக்கும். நல்லா கவனிக்கணும். இந்த சரீரத்தில் நம்முடைய மனதுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்கணும் இந்த பூமியில் வாழ்ந்து. அப்போ 4th டைமென்ஷன் காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி, காலத்தை நம்ம மேற்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும். அப்படின்னா மனிதனுக்குள்ள இந்த 3 பரிமாணத்தில் விழுந்து விட்டான், 4வது பரிமாணத்தை இழந்து விட்டான். அப்போ கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து வந்தால் மட்டும்தான் மரணத்தை மேற்கொண்டவர்களாக நமக்கு தடையாக இருக்கிற, நம்முடைய குடும்பத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கை செய்யக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயமெடுத்து விடுவோம். ஆக மேசியா பூமிக்கு வந்து அவர் ஜெயமெடுத்து, அவர் துதிக்கு பாத்திரராக, அவர் ஜெயமெடுக்கிறவர், அவர்தான் துதிக்கு பாத்திரர். ஆமென் சொல்லாமா? இவங்களுடைய ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெயத்தை நல்லா கவனி. அவர் இந்த மாம்சீகத்தை, சரீரத்தை அவர் ஜெயங்கொண்டு, அவர் ஆவியின் சரீரத்தை பெற்று எங்களை தேவனுடைய பிள்ளைகளாக அவரோடு ஒருமிக்க வைத்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறச் செய்து, நாங்கள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை ஆராய்ச்சி செய்கிற இந்த கூட்டம்தான் இந்த செம்மையானவர்களுடைய சங்கம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்துவினுடைய அந்த சரீரத்தினுடைய வெற்றியை ஆராய்ச்சி செய்வாங்க. இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் இந்த சந்தோஷம் நிலை கொண்டிருக்கும். ஏனென்றால் அவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆமேனா? நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த முப்பரிமாணம் என்கின்ற அந்த பரிமாணத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி 4வது பரிமாணமாகிய காலத்தை ஜெயங்கொண்டவர்களாய் பிதாவின் சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தம் செய்யும்படி எங்களை கொண்டு போவார் என்பதை ஆராய்ச்சி செய்தார்கள். இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், என்னை இந்த மாம்சத்திலிருந்து ரட்சித்தார். என்ன, நம்முடைய சரீரம் 3 எல்லா பொருள்களும் முப்பரிமாணம். உண்மையா இல்லையா? நான் ஏற்கனவே இதெல்லாம் போர்டிலலாம் போட்டு காட்டியாச்சு. இது பார், ஒரு புள்ளி வைக்கிறோமா?
இது ஒரு சிங்கிள் டைமென்ஷன், முதல் பரிமாணம். இந்த பரிமாணத்திலேருந்து அப்படியே ஒரு கோடு போட்டிங்கன்னா நேது இரண்டு பரிமாணம் இல்லையா? அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஒரு உயரத்தை வச்சிங்கன்னா முப்பரிமாணம். நம்முடைய எல்லாமே 3 பரிமாணத்தை உள்ளடக்கிறது. ஒரு புள்ளி மாத்தினா ஒரு பரிமாணம். அதே மாதிரி எல்லா பொருளும் ஒரு கோடு, ஒரு நேராக ஒரு கோடு 2வது பரிமாணம். 3வது பரிமாணம் எல்லா பொருள்களும் பருப்பொருள்னு சொல்லுவேன், அது 3 பரிமாணம். இப்போது இது என்ன பண்ணால் ஆவி என்கின்ற அந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட 4வது பரிமாணத்துக்குள்ள வரனால தான் நித்திய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து மாத்திரமே நித்திய சந்தோஷம். இப்போது நல்லா கவனிங்க, இவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க தெரியுமா? இந்த 111வது சங்கீதம் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ஆமேனா? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு, அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமேன், அந்த வார்த்தை மாம்சமாகி என்பது தான் 22 எபிரேய எழுத்துக்கள். எபிரேய எழுத்துக்களுடைய 22 எழுத்தையும் இந்த 111வது சங்கீதத்தில் கரெக்டாக பயன்படுத்தியிருப்பாங்க. எப்படி தெரியுமா? 22 எழுத்து இருக்கு இல்லையா? இந்த 22 எழுத்தில் பாருங்க, ஒரு வசனத்தில் ரெண்டு வார்த்தையினுடைய ஆரம்பம் இருக்கும். இப்போது முதல் வசனத்தில் ஆலேஃபும் பெய்த்து இருக்கும், அங்கே ஒரு கமா வருது இல்லையா? கமாவுக்கு அப்புறம் 2வது வசனம் ஆரம்பிக்கும். 2வது எழுத்து 22 எபிரேய எழுத்து. இவங்க என்ன செய்தாங்கன்னா, கவனிங்க, ரொம்ப முக்கியமானது, இந்த 22 எழுத்து தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமேனா? இவர் என்ன செய்வார்? என் கர்த்தர் என்ன செய்வார்னா, இந்த 3 முப்பரிமாணம் என்பதிலிருந்து விடுதலையாக்கி 4வது பரிமாணத்துக்குள் கொண்டு போவார். 4வது பரிமாணம் தான் தேவ பிள்ளை, காலங்களை ஜெயங்கொண்டவர்கள், காலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். இவங்க என்ன ஆராய்ச்சி செய்தார்கள்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியையும் அவர் கொடுத்த சந்தோஷத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஆராய்ச்சி செய்தவர்கள். எப்படி ஆராய்ச்சி செய்தாங்க தெரியுமா? பாருங்க, அல்லேலூயா செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் என்பது வரைக்கும் ஆலேஃப். அல்லேலூயாக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்னா ஹே லாமேத் லாமேத் ஹலல் என்பது தான் வரும். ஆனால் இந்த இடத்துல ஆலேஃபை வந்து அவங்க என்ன பண்ண எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க. அடுத்தது பெய்த் என்பது சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என்பது பெய்த் அங்கே ஆரம்பிக்கும். அடுத்தது கிமல், கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள் என்பது கிமல். டாலேத் என்பது அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிற விதமாக இருக்கிறது. அடுத்தது ஹே, அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. ஹே வவ் எப்படி ஆரம்பிக்குது? அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஜைன் பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். அடுத்தது கெய்த், 8வது எழுத்து கெய்த், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர், கெய்த்தில் ஆரம்பிக்கும். ஆமேனா? அடுத்தது டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்பது டெட்டும். யோத் என்பது தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். புரிஞ்சுதா இல்லையா? அந்த கமாவிலேருந்து புரியுதா? அந்த கம்மாவிலேருந்து ஆரம்பிக்கும். ஆமேனா? அடுத்தது பாருங்க, கஃப், ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் வரைக்கும் கஃப். அடுத்தது லாமேத் வந்து தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் என்பது லாமேத். மெம் என்பது அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அடுத்தது நுண் என்பது அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அடுத்தது சாமேக், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அங்கே கம்மா வந்துச்சா? அடுத்தது ஐன் பார்த்தீங்கன்னா, அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அடுத்தது பே, 9வது வசனத்தில் ஆரம்பிக்குது. பே, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி. அடுத்தது சாடி வந்து தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். இந்த 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் மாத்திரம் 3 எழுத்துக்கள் உள்ளே வரும். ஆமேன்? 8ஆம் வசனம் வரைக்கும் 2 ஆமேனா? ஒரு வசனத்தில் 2 எழுத்து உள்ளே வரும். அந்த 22 எழுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அல்லேலூயா! அதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அந்த வார்த்தை மாம்சமாகி, என் இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. இப்போ சாடி என்பது தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. கோஃப் என்பது அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. அடுத்தது ரேஷ் என்பது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அது ரேஷ். ஷின், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு.
அடுத்தது டாவ் என்பது அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. தமிழ் சொல்லாமா? எத்தனை சந்தோஷமா இருக்கு. ஆமேனா. அப்போ இந்த செம்மையானவர்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க? ஏன் இவர்களுக்குள்ள மன மகிழ்ச்சி, ஏன் இவர்களுக்குள்ள கலிகூறுதல், ஏன் இவர்களுடைய இருதயம் அவ்வளவு கம்பீரித்தது என்றால், என் கர்த்தர் மாம்சத்திலே வெளிப்படுவார். ஆமென். எனக்கு எதெல்லாம் துக்கப்படுத்துச்சோ, எனக்கு எதையெல்லாம் வருத்தப்படுத்துச்சோ, அதை எல்லாவற்றையும் சிலுவையில் ஜெயம் எடுத்து எனக்கு சந்தோஷத்தினால் என்னை நிறைத்து என்னை வழிநடத்துவார். அந்த சந்தோஷத்தை எடுத்து போட ஒருவனாலும் கூடாது என்று தாவீதால் ஏற்படுத்தப்பட்ட இந்த செம்மையானவர்களின் சங்கத்தார் இயேசு ராஜாவை மட்டுமே கரங்களை உயர்த்துறாமல் சொல்லாமா? அல்லேலூயா. என் கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்படுவார். எதெல்லாம் எதெல்லாம் என் மாம்சத்தை எதெல்லாம் வருத்தப்படுத்துச்சோ, என் மனசை எதெல்லாம் உடைச்சதோ அதையெல்லாம் ஜெயம் எடுத்து எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த விசுவாசம் இருக்கே, அவர் மேல வைக்கிற இந்த விசுவாசம் இருக்கே, அந்த சந்தோஷம் சொல்லி முடியாதது, மகிமையால் நிறைந்தது. இந்த செம்மையானவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்பதை தான் பேதுரு சொல்றாரு. எடுத்து வாசிக்கலாம் 1 பேதுருவின் புத்தகத்தில் எல்லாம் எடுத்து வாசிக்கலாம். ஒன்று, இந்த விசுவாசம், அவர் மேல் வைக்கிற இந்த விசுவாசம். 1 பேதுருவின் புத்தகம், அவர் மாம்சத்தில் வெளிப்படுவார், வார்த்தையானவர் வெளிப்படுவார் என்பதான் 111வது சங்கீதம். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும். யாரை காணாமல் இருந்தோம்? இயேசு ராஜாவை நீங்கள் காணாமல் இருந்தும் ஆனால் விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் கலி. இதுதான் செம்மையானவர்கள். ஆமெனா. இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சதுப்பா சபையே. அந்த மனமகிழ்ச்சி, என் இயேசு ராஜா எனக்கு கொடுத்த அந்த சந்தோஷம், அந்த டைமிங் ஜெயம் கொண்டுட்டோம். ஆமென். என் கர்த்தருக்குள்ள எல்லாமே இருக்கு. என் தேவன் என் தேவைகளை, எனக்கு உண்டானவைகளை, என் குடும்ப வாழ்க்கையை அவர் பரிபூர்ணமாய் எல்லா விதமான சமாதானத்தோடு நடத்தி இருக்கிறார். மனசங்க உடையவே உடையாது. இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த செம்மையானவர்கள் அந்த விசுவாசத்தில் பரிபூர்ணம் அடைந்தவர்களாய் சொல்லி முடியாத சந்தோஷம் அவங்க மனசுக்குள்ள கலிகூர்ந்திருக்கிறோமே, அந்த இருதயத்தில் அந்த சந்தோஷம் இருக்குமே, அவங்கள பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆக்டிவ். மனசில் பலவீனம் ஏற்பட்டுச்சுன்னாவே சரீரத்தை பாதிச்சிடும். ஏன் நமக்கு சரீரத்தில் பலவீனம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பல முறை சொல்லிட்டேன். யெகோவா ராஃபா அந்த வசனத்தை தியானம் பண்ணும் போதே நான் தெளிவாக சொல்லிட்டேன். இன்றைக்கி டாக்டருங்கிட்ட போய் கேட்டு பாருங்க பார்க்கலாம். இப்போ நிறைய மனம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் மனம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க மனசில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கும். எல்லாருக்குள்ளேயுமே எல்லா ஸ்டேஜ்லேயும் இந்த மன அழுத்தம் வரும். நல்லா கவனிங்க. இந்த மன அழுத்தம் ஏன் வருது அப்படின்னாக்கா, அதுக்கு கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. அந்த விசுவாசம் இருக்காது. இயேசு ராஜா மேலே வார்த்தையானவர் மாம்சமாக வருவார் என்கிற அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் அங்கே ஸ்ட்ரகிள் ஏற்படும். அந்த ஸ்ட்ரகிள் வந்துச்சுனாவே, உள்ள பெருமை உள்ளே வந்துச்சுனாவே அந்த மன அழுத்தம் உள்ளே வந்துடும். ஆனால் செம்மையானவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சொல்லி முடியாத சந்தோஷத்தால் அவரை நான் காணலை, அவர் மேலே அன்பு கூறுறேன், அவரை தரிசிக்கல, முகமுகமாக நான் பார்க்கல. அதான் விசுவாசம். இந்த விசுவாசிகள், இந்த ஜப வீடு என்பது விசுவாச வீடு. ஃபெய்த் ஹோம், ஜப வீடு, விசுவாச வீடு. நல்லா கவனிங்களேன். அந்த வசந்த வாசிங்க. அந்த வாசத்தை மறுபடியும் வரலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்களேன். ஆபகுக் 2:4. ஆபகுக் 2:4 வாசிங்க பார்க்கலாம். வேகமைத்து வாசிமா. இதோ அகங்காரிகளாய் இருக்கிறார்களே. நல்லா கவனிங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானே. நல்லா வாசிமாத ப்ளீஸ். இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த பிழைப்பான் என்பது நித்திய ஜீவன்.
ஆமேனா? எதில் தான் பிழைப்பான்? விசுவாசத்தில். துதிக்கு பாத்திரர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் மூன்று பரிமாணத்தில் இருக்கிறேன். நான்காவது பரிமாணம் மனமகிழ்ச்சி. எல்லாம் நன்மை என்கின்ற அந்த பார்வை, சந்தோஷம். நன்மை தீமை என்பது முப்பரிமாணம்மா. ஓகேவாம்மா? புரியுதா? கவனிக்கிறீங்களா? பயங்கரமாக இருக்குதா இல்லையா? கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. ரொம்ப பயங்கரமானது. நீங்கள் இப்போ முப்பரிமாணத்தில் இருக்கிற வலியை கொடுக்குது. ஆமேனா? நல்லா புரிஞ்சுங்க. வலியை கொடுக்குது. நீங்கள் நான்காவது பரிமாணத்தில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த அகங்காரி அப்படின்னா யாருன்னா பெருமைக்காரன். யார் இவருக்கு பெருமை? இந்த அகங்காரி அப்படின்னா இதில் வசனம் இருக்குது, நிறைய வசனம் இருக்குது. வசனம் காட்டுறவங்க நேரம் இல்லை. அகங்காரின்னா பெருமைக்காரன். யாருக்கு மனசில் வலி இருக்கும் அப்படின்னா அந்த பெருமை உள்ள குடி கொண்டிருக்கும் பாருங்க, அகங்காரி. ஏன் இவன் இந்த அகங்காரியினுடைய பெருமையினுடைய அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா கோபக்காரன். இந்த கோபம் ஏன் வருதுன்னா பயம். இந்த பயத்துக்கு என்ன காரணம்? வெக்கம். இதை கொடுக்கறது தான் அவன், அந்த ஒரு ஸ்பிரிட். அதை ஏசப்பா சிலுவையில் ஜெயிச்சிட்டாரு. உன் மனசு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த செம்மையானவர்களை கண்டுபிடிச்சிடலாம். அவர்கள் நீதிமான்களாக, எல்லாருக்கும் சுறுசுறுப்பா உற்சாகமான கையில் வேலை செய்வாங்க. பாருங்க, இந்த ஆபகுக்கு 2:4 என்பது தான் முழு ஒரு சபையினுடைய நோக்கமே. நீ அகங்காரியா விசுவாசியா? நீ யாரை விசுவாசிக்கணும்? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த மக சந்தோஷத்தால் என் இருதயம் நிறையப்பட வேண்டும் என்றால் வார்த்தையானவர் மாம்சமாக அவர் எனக்காக ஜெயம் எடுத்திருக்கிறார். இயேசு ராஜாவை நோக்கி பார்த்துட்ட அப்படின்னாலே அவர் தான் துதிக்கு பாத்திரர் அப்படின்னு வந்துச்சுன்னா உனக்குள்ள பெருமை வராது. இந்த பெருமையினால் தான் வலி, மனுஷங்க மேல எரிச்சல். அதை தான் ஏசப்பா ஜெயம் கொண்டார். இந்த செம்மையானவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இந்த மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் என் கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். அவர் 4வது பரிமாணத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் விடுவார். அந்த 4வது பரிமாணத்தில் இருக்கிறவங்களுக்கு தீமையே கிடையாது, யாருமே அவங்களுக்கு கெட்டங்களே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சமாதானம், சந்தோஷத்தால் நிறைந்திருப்பார்கள். அந்த விசுவாசம் தான் சந்தோஷம். ஆக நல்லா கவனிங்களேன், அவன் இருதயம் அவனுக்குள்ள செம்மையா இல்லை. இவங்களை பார்த்தனா யார் மேலேயாவது குறை சொல்லினே இருப்பாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நல்லா கவனிக்கலாம். செம்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்மை. ஆனால் இந்த அகங்காரிகள், இந்த அகங்காரம் என்பது அது பெருமையை காண்பிக்கிற ஒரு பயங்கரம். வேணா ஒரு வசனம் ஒரு வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 16:6 வாசி பார்க்கலாம். ஏசாயா 16:6 வேகமாக வாசிமா, வேகமாக. இது ஒரே வாசனம் மட்டும் காட்ட, அடுத்த பகுதி போகிறோம். வேகமாக வாசிங்க. மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டேன். அந்த பெருமை, மேட்டிமை, அகங்காரம் இருக்கிறவங்க குறை சொல்லிக்கினே இருப்பாங்க, யாரோ பாதிச்சே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க செம்மையானவர்களாக கிறிஸ்துவை ஆராய்ந்து பார்க்காதவர்கள். தேவனுடைய குமாரன் மாம்சத்தில் வெளிப்படுவார் என்று அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தரிசிக்காதவர்கள். அவர்தான் துதிக்கு பாத்திரர். நான் சொல்றது புரிஞ்சு போச்சா இல்லையா? ரொம்ப சிம்பிள். யாராச்சும் யார் மேலே ஒருத்தர் குறை சொல்லுவாங்க பாருங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சைக்காலஜி. ஆனால் ஆண்டவரே என்னை இந்த மூன்றாவது பரிமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, ஏன்னா இந்த உடம்புக்குரியவைகளுக்காக வலிக்கும். புரியுதா? 3வது பரிமாணம், ஓகேவா? இந்த உடம்புக்குரிய இப்போ 4th டைமென்ஷன் என்பது காலத்தை மேற்கொண்டவர்கள். மொத்தம் 10 டைமென்ஷன் இருக்குது தெரியுமா? நான் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாக விளக்குறேன். இப்போ புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 10 டைமென்ஷனை விளக்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி எல்லாம் ஈக்குவேஷனில் வரும். இப்போ நம்ம இந்த 4வது பரிமாணத்தில் இருக்கிறவர்கள் தான் 5வது பரிமாணமாகிய பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற மகிமையின் சரீரம், மறுரூப சரீரம். ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம்? 5வது பரிமாணம் தான் ராப்சர், வருகை. அப்போ 5வது பரிமாணத்துக்குள்ள போன அகங்காரம் நமக்குள் இருக்கக்கூடாது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. என் இயேசு ராஜன் துதிக்கு பாத்திரரா இருக்கிறார், அவரே என் சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவே என் சந்தோஷம். இந்த செம்மையானவர்கள் இயேசு ராஜாவை ஆராய்ச்சி பண்ணவங்க.
உட்காந்து ஏசப்பா உட்காந்து நீ உன் கண் முன்னாடி அவரை மட்டும் நீ வச்சுட்டனா உன் சந்தோஷத்தை தொடவே முடியாது யாராலையும். அதுதான் நித்திய ஜீவன். உன் மனசு சந்தோஷப்பட்டுச்சுன்னா நீ வருகையில் போய்டும். நித்திய ஜீவன் என்பது சந்தோஷமே. அதுக்கு தான் சபைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். ஆனால் அகங்காரிகள் அவன் இறுதியில் செம்மையா இல்லையே, ஏதோ ஒரு வழியில் இருக்கிறானே. நல்லா கவனிங்க, இது குற்றம் அல்ல. இது ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் இன்னொரு மனசு வலியோடு இருக்கிறாங்க, அவங்க உடஞ்சி போயிருக்கிறாங்க, அது குற்றம் அல்ல. அன்பானவர்களே, அவர்கள் மேலே தேவன் மனதுருகுகிறார். உடைக்கப்பட்டவர்களை அவர் தேடி போகிறார். கிறிஸ்து அழுதார். அப்படி உடைக்கப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இந்த ஸ்டேஜுக்கு வரும்படி நம்மை அழைக்கிறார். ஆமென் சொல்லாமா? அந்த செம்மையானவர்கள் என்கின்ற அந்த ஸ்டேஜுக்கு வரும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதுக்கான வழி தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த செம்மையானவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணாங்க. சொல்லி முடியாத மனமகிழ்ச்சி வரும் அப்படின்னு அவங்க விசுவாசிச்சாங்க. ஆனால் அது நமக்கு வந்திருக்கிறது, அவர்களுக்கு கிடைக்கலன்னு பேதுரு சொல்றாரு. இப்போ புரிஞ்சு போச்சா? எடுத்து வாசி இப்போ பேதுருவின் புத்தகம். இந்த செம்மையானவர்கள்னாக்கா அந்த இதயம் செம்மையா இருக்கணும் இல்லையா? அதான் விசுவாசம் நீதிமான் படைப்பான். இந்த விசுவாசம் நீதிமான், இந்த விசுவாசம் நீதிமான், செம்மையானவன், உத்தமன். உத்தமன் என்றால் அந்த சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதவர்கள் உத்தமர்கள். தொடர்ந்து வாசி. இப்ப 1 அதிகாரம் 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வாசிங்க பார்க்கலாம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து விசுவாசம். இந்த விசுவாசம் தான் செம்மையானவர்கள். தன் விசுவாசத்தினால் அந்த மனமகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததும் ஆகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் களி அந்த மகிமையால் சொல்லி முடியாத மகிமையில நிறைந்து சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. எவ்வளவு பாரு, நம்முடைய மனம் எவ்வளவு கம்பீரிக்கோ அவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க எல்லாம் சபையில பார்த்து பம்பரா மாதிரி சுத்துவாங்க. ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்தா போதும், மொத்தத்தையும் செஞ்சு முடியும். எள்ளுனா எண்ணெயா நிற்க மாட்டாங்க, எள்ளுனா எள்ளா நிற்பாங்க. ஆமேனா? எள்ளுனா எண்ணெயா நிற்கிறது என்பது அதிக பிரசங்கித்தனம், மிஞ்சின நீதிமான் வேலை. எள்ளுனா எள்ளா நிற்கணும், எண்ணெய்னா எண்ணெயா நிற்கணும். எள்ளுனா எண்ணெயை கொண்டு வரக்கூடாது. நல்லா கவனிங்க. இப்போ கவனிங்க, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இதுதான் செம்மையானவர்கள். இந்த செம்மையானுடைய சங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, சகலத்தையும் சிருஷ்டித்த வார்த்தையானவர் அவர் மாம்சத்தில் வெளிப்படுவார். ஆலேஃப் முதல் டாவ் வரைக்கும் அந்த 22 அங்க அவயங்கள் நமக்கு உள்ளே இருக்கிறது. தெரியுமா? நம்முடைய உடம்பு பாடியை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 அங்க அவயங்கள் இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எங்க கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ப்ரைஸ்லாம் கூட வாங்கணுமா நீங்கள்? மறந்துட்டீங்களா? சரி வாடா, இப்போ பார்க்க டைம் இல்லை, தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். யார் இவங்க? செம்மை புரிதலையே 110 செம்மையானவர்களின் சங்கம். இந்த செம்மையானவர்களின் சங்கத்தார் என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்து எப்படி வெளிப்படுவார், அவர் எப்படி எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்பதை குறித்து ஆராய்ந்தார்கள். இதுதான் ஆராய்ச்சி பண்ணி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கிறிஸ்துவை துதிப்பார்கள், கர்த்தரை துதிப்பார்கள். அவர் தான் துதிக்கு பாத்திரர். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் துதி என்றென்றைக்கு யார் உடையது? தேவனுடையது. அந்த துதிக்கு பாத்திரராய் ஜெயங்கொண்டவராய் இருக்கிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக தாவீது துதித்ததெல்லாம் இயேசு ராஜாவையே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணாங்களாம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும், அதுதான் 111 சங்கீதத்துல அந்த ஆலேஃப் முதல் டாவ் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் பாட்டு பாடிட்டாங்க. அவருக்கு வரக்கூடிய பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள்.
எப்பா இவங்கெல்லாம் சபையில் எல்லாரும் நிற்பாங்க. 4வது பரிமாணத்தை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியினால் கம்பீரித்து அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய உயிர்த்தெழுதல்ல மாத்திரமே நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை மட்டும் நீங்கள் சிந்தனை பண்ணீங்கன்னாவே போதும், உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட ஒருவனாலும் கூடாது. ஆக இவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்திலே தரித்து கொண்டு அந்த மனமகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள் என்று சொல்லி இவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல. அதான் முக்கியம். ஐயோ இன்னும் இயேசு ராஜா வரலையே, இன்னும் என் கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்படலையே, இந்த ஆலெஃப் டாவ் என்பதும் அந்த வார்த்தை இன்னும் மாம்சம் ஆகலையே, வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போவதை பார்க்கல வானமும் பூமியை ஒழிந்து போவது எளிதாயிருக்கும், இந்த வார்த்தை இன்னும் மாம்சமாக இன்னும் வரலையேன்னு அவரை தான் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம காலத்தில் வந்துட்டாரு, நம்மை ரட்சித்திருக்கிறார். தமது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அளவில்லாமல் கொடுத்த மகிமையில் நிறைத்து அவரை ஆராய்ந்து பாருங்கள்னா விட்டுறோம். ரொம்ப சிம்பிள். இயேசு ராஜாவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னாவே எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். அந்த காலம் நிர்பந்திக்கும் உன்னை. இந்த பாரு, எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் ஆகுது, உனக்கு என்ன இன்னும் கல்யாணம் ஆகலையே, ஐயோ அவ்வளோதான் நீ. அந்த காலம் அதனால தான் பிள்ளைங்க என்ன பண்ணுறா, ஓடி ஓடி போய் லவ் பண்ணுதுங்க. எல்லாரும் வீட்டை கட்டிட்டாங்க, நீ இன்னும் வீட்டை கட்டலையே, அப்புறம் நீ வீட்டை கட்டி என்ன. நல்ல கவனிங்க, என் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற என் தேவன் அந்த காலத்தை ஜெயங்கொண்டவர்களாய் தங்களுடைய காலத்தை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்திருப்பார்கள். ஏற்ற காலத்தில் சரியாக தேவன் நடத்த வல்லமை உடையவர். ஆமென். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சந்தோஷத்தில் அவங்க கிடைக்கல, அந்த சந்தோஷத்தெல்லாம் நிறைந்திருக்கிறோம், சபையில் வந்திருக்கிறோம். என் கர்த்தர் எனக்கு என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் என் தேவைகள் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் கரெக்டாக சந்திக்க வல்லமை உடையவர் என்பதை அறிந்தவர்களாய் சந்தோஷத்தால் நிறைந்தவர்களாய் பிதாவாகிய தேவனை துதிக்கிற கூட்டம் இயேசு கிறிஸ்து கொடுத்த சந்தோஷத்தில். வாசிக்க தொடர்ந்து, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சந்தோஷத்தை நிலையாய் வைத்திருக்கிறவர். அவர் நமக்குள் இருப்பதே அந்த உத்தமம். ஆக செம்மையானவர்கள், நீதிமான்கள், உத்தமர்கள் என்கின்ற இந்த மூன்றுமே ஒன்றரை கலந்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். என்ன, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை பரிசுத்தர் கொடுத்து பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். ஒரு முறையும் சபை கூடும் போதெல்லாம் இயேசு ராஜாவினுடைய இந்த வெற்றியை, அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து பார்த்து சபை சந்தோஷத்தினால் நிறைகிறது. இந்த சந்தோஷத்தினால் நிறையும் போது நம் தேவனை துதிக்கிறோம். இந்த துதியை பார்ப்பதற்காக தேவ தூதர்கள்லாம் கியூவில் நிற்கிறாங்க. நம்ம சபை கூடும்போதெல்லாம் கியூவில் நிற்பாங்க. என்னடா இது, இந்த மாதிரியான ரகசியத்தை எல்லாம் வெளிப்பாடு எல்லாம் இவங்க பெற்றுக்கொண்டார்களே, அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன சந்தோஷத்தை கொடுக்கிறார் நமக்கு, அதை தான் கிறிஸ்து என்ன பண்ணார்னா தம்முடைய அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது சொன்னார், இன்னைக்கு நீங்கள் துக்கமாக இருக்கிற, ஆனால் இப்போது துக்கப்படுகிற நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எது சந்தோஷம் என்றால், என்னை நீங்கள் காண்பீர்கள். இப்போ நான் சாக போகிறேன், நான் மரிக்க போகிறேன். 3வது பரிமாணம் மரணத்துக்கு நேர கொண்டு போகும். நான் மரிக்க போகிறேன், ஆனால் கவலைப்படாதிருங்கள், இந்த முழு மனுக்குலத்தையும் செம்மையானவர்களாக சந்தோஷத்தால் நிறைத்து 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், காலத்தை ஜெயங்கொண்டு. ஆமேனா. அந்த காலம் வந்துச்சுன்னா எல்லாம் மறைந்து விடும், மரித்து போய்விடும். அதை வாசிக்க 16வது அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்க போகிறோம். தொடர்ந்து வாசிக்க போகிறோம். 16லிருந்து நான் வாசிக்கிறேன். 16வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். நேரம் இல்லை, வேகமாக வாசிக்கிறேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்தில், டைமை பற்றி பேசுகிறாரு, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பு. ஏன் எங்கள் காலம் சொல்கிறாரு? மனிதன் காலத்துக்கு உட்பட்டவனாய் அவன் மரித்து விட்டான்.
அவனுக்கு வலிகள் வேதனைகள் உள்ளே வந்து விட்டது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நான் அந்த 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 டைமில் நான் வந்து விடுவேன், அந்த டைம் ஜெயங்கொண்டு உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருக்கிறேன் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்திலே என்னை காண்பில் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் அன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே. ஆமென். டைமை தாண்டி வந்துருங்க. நம்முடைய தேவன் நித்தியர். ஆமென். நித்தியானந்தம் உள்ளவர். ஆமென். நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. கொஞ்ச காலம்ன்றாரு. அது என்ன, நீளம் அகலம் உயரம் தான் பார்த்துருக்குறோம். அது என்ன ஒரு 4வது 4th டைமென்ஷன் பேசுறாரு. காலத்தை ஜெயங்கொண்டது குறித்து பேசுறாரு. அந்த காலத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சந்தோஷத்தில் நிறைஞ்சிருவீங்கம்மா. பரிசுத்த ஆவியானவர் வரதே எதுக்காக தெரியுமா? கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும்படிக்கு நம்ம பலனாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கொஞ்ச காலம் என்கிறாரே. ஆமென். இதுதான் செம்மையானவர்களின் சங்கம். இவர்கள் தான் செம்மையானவர்கள். இந்த செம்மையானவர் சங்கம் என்பதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. காலத்தை மேற்கொண்டவர்கள், காலத்தை ஜெயங்கொண்டவர்கள், தேவாதி தேவனை துதித்து கொண்டிருக்கிற துதியிலே அவர்கள் இருக்கிறவர்கள். கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது என்னது என்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். நீங்கள் அழுவீங்க. ஏன் கவனிங்க. முப்பரிமாணத்தில் நான் உங்களுக்கு காட்சி அளிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி வந்து காட்சி அளிக்கிறேன். நான் உங்களில் வைத்திருக்கிற அன்பு அது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்னில் அன்பு வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது நான் சிலுவையிலே சாக போகிறேன். நான் மரணத்தை ஜெயமெடுக்க போகிறேன். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை என்னுடைய மரணத்தினாலே அவனை ஜெயங்கொள்ள போகிறேன். அப்போது நீங்கள் அழுவீர்கள். என்ன? ஆமாம், எல்லாருக்கும் நடக்கிறதானே இவருக்கு நடக்குது. இந்த பொருள்கள் எல்லாம் முப்பரிமாணத்தில் இருக்கிறது, எல்லாம் அழிகிறது. இவரும் அப்படித்தான் அழிஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் அழுது புலம்புவீங்க. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. நான் 3வது நாளில் உயிரோடு எழுந்திருந்து காலத்தை ஜெயங்கொண்டவராய் நித்திய ஜீவனுக்குள்ளே உங்களை கொண்டு போய் விடுவேன். ஆமேனா? காலத்தை ஜெயங்கொண்டவர்களாய் பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்கிறார். தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதே போல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சந்தோஷத்தால் நிறைந்தவர்கள் தான் யாஷர் குரூப். அந்த யாஷார் என்றால் செம்மையானவர்கள். யோத் ஷின் ரேஷ். யாஷார் என்பது அப்ரைட். அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் ஸ்ட்ரைட், அவர்கள் தேவனை மேல் நோக்கி பார்க்கிற தேவ சந்தோஷத்தால் நிறைந்தவர்கள். இவர்கள் தான் இந்த யாஷர். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் காலத்தை ஜெயங்கொண்டவராய் உங்களை தேவனுடைய பிள்ளைகளாய். என தேவர்கள் என்பவர்கள் வலிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், வாதைக்கு அப்பாற்பட்டவர்கள், எதுவுமே அவர்களை பாதிக்காது. அதுதான் செம்மையானவர்களின் சங்கம். அந்த செம்மையான சங்கத்தில் நான் இருக்கிறேன். அந்த செம்மையான இடத்துல என் கால் நிற்கிறது என்பதுதான் சபை. நீ சபையில் அங்கமாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். சபை ஒன்று நடத்தணும். சபையில் சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சபையில் நீ அங்கமாக இருக்க வேண்டும். ஆக ஒரு ஸ்திரீக்கு பிரசவ காலம் வரும்போது எப்படி அவள் வேதனைப்படுகிறாளோ அப்படிப்பட்ட வேதனை உண்டாயிருக்கிற உன் மனசு உடைக்கப்பட்டிருக்கலாம். அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் அழுது புலம்பலாம். இதற்காகத்தான் கர்த்தர் வந்தார். எம் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறச் செய்வதற்காக தான் வந்தார். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் இருதயம் ஒரு பிரசவ ஸ்திரீனுடைய இருதயத்துடைய வேதனையே போல் இருக்கலாம். ஐயோ, என் வேதனை பெரிதா இருக்கிறது, என் காயங்கள் கொடிதா இருக்கிறது என்று சொல்லலாம்.
இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரும் எடுத்து போடாத சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயத்துக்குள்ள சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமேயானால் அப்போதான் தேவனை துதிக்கிற துதி உங்கள் இருதயத்தில் உண்டாகும். அப்போ பிசாசு எதுக்கு வருவான்னா உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட தான் வருவான். உங்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உன் சந்தோஷத்தை எடுத்து போட வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை அவரை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட ஒருவனாலும் கூடாது. ஒரு காரியமும் உங்கள் சந்தோஷத்தை எடுக்க முடியாது என்பதை கர்த்தர் இங்கே ஆணித்தரமாய் சொல்லுகிறார். இதுதான் செம்மையானவர்களுடைய சங்கம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற இந்த நீதிமான்கள் இருக்கிற இடம் தான் சபை. ஆக இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டுமேயானால், ஒரு பிரசவ ஸ்திரீனுடைய வேதனை என்பது மரணத்துக்கு கிட்ட போயிட்டு வர்றது. அப்படிப்பட்ட வேதனை என் வாழ்க்கையில் நடந்திருக்குது ஆண்டவரே, எந்த பக்கம் திசை திரும்ப ஏதோ ஒரு அழுத்தம் என் மனசுக்குள்ள இருக்குதுன்னு நீ நினைக்கிறையா? என் தேவன் நல்லவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படிப்பட்ட இருதயங்களை எல்லாம் ஆறுதல் படுத்த, ஆமென், அப்படிப்பட்ட இருதயங்களை எல்லாம் தேறுதல் படுத்த, அப்படிப்பட்டவர்கள் சந்தோஷத்தினால் நிறைப்பதற்காகவே தம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த ஆலெஃப் டவ் என்கின்ற அந்த 22 என்கின்ற அந்த மகிமை, அந்த ஃபுல்னஸ், அந்த பரிபூரணம், அந்த மகிமை, அந்த லவ்விங் கைண்ட்னஸ், அந்த அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம் நம்மை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறது. ஒரே ஒரு காரியம், ஏசப்பா நீங்கள் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா, என்னுடைய எல்லா வலிகளையும் நீங்கள் சுமந்து கொண்டீங்கப்பா, அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த மகிமையை மட்டும் நீங்கள் பார்த்து, மகிமை, நீ துதிக்கு பாத்திரர், நீர் ஜெயம் கொண்டவர், ஆமென், உம்முடைய புயம் ஓங்கி இருக்கிறது, உம்முடைய கரம், உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்திருக்கிறது, நீ ஜெயம் கொண்டிருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற அந்த சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுட்டீங்கன்னா அந்த சந்தோஷத்தை எடுத்து போடவே முடியாது. ஏசப்பா எனக்காக ஜெயித்திருக்கிறார், இந்த முப்பரிமாணத்தை ஜெயங்கொண்டவராய் எனக்காகத்தான் அவர் ஜெயித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னில் பாதி அவர், அவரில் பாதி நான். அப்ப நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை எடுத்து போட ஒருவனால முடியாது. அதனால தான் இந்த செம்மையானவர்கள் என்பவர்கள் சந்தோஷத்தால் நிறைந்தவர்கள். இந்த சந்தோஷத்தால் நிறைந்தவர்கள் தான் நீதி செய்வார்கள், தன் சகோதரனுக்காக ஜெயம் எடுப்பார்கள். இந்த நீதியிலிருந்து ஒருபோதும் விலகாத உத்தமர்கள் இந்த உத்தமிகள். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? இந்த சந்தோஷம், அதாவது இந்த செம்மையானவர்கள், நீதிமான்கள், உத்தமர்கள் என்பதுதான் பரிபூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை, பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை. இவள் சந்தோஷத்தை ஒருபோது எடுத்து போட முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், பிரஸ்தவ ஸ்திரீயின் வேதனைக்கு ஒத்த வேதனை உன் இருதயத்துக்குள் இருக்கலாம். ஆனால் உயிர் தெழுந்து ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு ராஜா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் எடுத்து போடாத, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நித்திய சந்தோஷத்தை உங்கள் இருதயத்தில் கொடுக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு ஒருபோதும் எடுத்து போட முடியாது. அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். அதுதான் உத்தமர்கள். ஆமேன் சொல்லாமா? பரிசுத்த ஆவியானவரே நம்மை பலப்படுத்தி இந்த சந்தோஷங்களை கொண்டு வருகிறார். இதுதான் இந்த செம்மையானவர்கள். நமக்குள்ளிருந்த எல்லா விதமான இருளையும் எடுத்து போட்டு தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ அந்த விசுவாசத்தில் தான் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கிறது. என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் ராஜாதி ராஜா, என்னை மீட்கிறதுக்காக அவர் வந்தார். என்னை மீட்கிறதுக்காக தான் அவர் வந்தார். எல்லாம் ஒரு முறை அறிக்கை செய்யுங்களேன், ஏசப்பா என்னை மீட்கிறதுக்கு வந்தார். ஆமேன். இந்த விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அவன் இதயம் செம்மையாக இருக்கும். ஆக இவர்கள் இந்த சந்தோஷத்தில் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர்கள், மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற என் பிரியமே என்று இவளுடைய மனமகிழ்ச்சியை பார்த்து மணவாளன் கம்பீரிக்கிறார். மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி என்று சொல்லுகிறார். ஆக இந்த ரூபவதி, இந்த கன்னிகை, இந்த உத்தமி என்கின்ற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே இருப்பதுதான் சபை. அப்படிப்பட்ட மகிமையில கர்த்தர் நம்மை நிலைத்திருக்க செய்வாராக. இந்த சந்தோஷம் ஒருவரும் எடுத்து போட முடியாது. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. புரிந்து கொண்டீர்களா? ஒரே ஒரு காரியம், அவர் என் கர்த்தர் தேவ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்களுக்கான எல்லாமே கர்த்தர் ஏற்ற வேலையில் கரெக்டாக செய்வார்.
உங்கள் மனசு உடையாது. என் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்பதை அதை மாத்திரம் நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் அந்த விசுவாசத்தினாலே உங்கள் இருதயம் அவ்வளவு சந்தோஷமாய் கம்பீரிக்கும். அந்த சந்தோஷத்தை எடுத்து போட ஒருவனாலும் கூடாது. நீங்கள் என்றென்றைக்கும் சந்தோஷமாக இருப்பீர்கள், கம்பீரிப்பீர்கள். இதான் இந்த யாஷர் குரூப், யாசர் அந்த சங்கம், அந்த அந்த புதிய ஏற்பாட்டு சங்கம், புதிய ஏற்பாட்டு சபைதான் அந்த செம்மையானவர்களுடைய அந்த சங்கம். இந்த செம்மையானுடைய சங்கம்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற, உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே பேரெழுதப்பட்டவர்கள். அதை மாத்திர வாசித்து முடிக்கலாம். இவர்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கிறவர்கள். எபிரெயர் 12:22 வாசித்து முடிக்கலாம். எபிரெயர் 12:22 தொடர்ந்து வாசிப்பாங்களா? அதை நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும். ஏன் சியோன் மலையத்துக்கு வந்திருக்கிறோம்? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். ஆமெனா? இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்? இயேசு ராஜா நாமத்தை நோக்கி நம்பி ஓடி வந்து விட்டோம். அல்லேலூயா. அவருக்கே என்றென்றைக்கும் துதிகன மகிமை உண்டாவதாக. அவரே துதிக்கு பாத்திரர். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவுக்கே உண்டாவதாக. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இதுதான் செம்மையானவர்களின் சங்கம். இதுதான் உலகத் தோற்றத்துக்கு முன்னே அவருடைய பெயரை தேவன் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை பூர்ணப்படுத்தி நடத்துகிறார். இவங்கதான் செம்மையானவர்களின் சங்கம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். அவரை மாத்திரமே ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும். அந்த சந்தோஷம் துதியாக மாறும். பிதாவாகிய தேவனை துதிக்கிற அந்த துதிக்குள்ளே வரும். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நிலத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்து இந்த நன்மை. ஆமெனா? நன்மை தான் நமக்கு சந்தோஷம் இல்லையா? தீமை நமக்கு வலியை கொடுக்கும். ஆனால் இவங்க 4வது பரிமாணத்துக்குள்ளே வந்து எதுவுமே இவங்களை பாதிக்காது. எந்த இழப்புமே இவங்களை பாதிக்காது. ஏன்னா எல்லாமே நன்மை, சகலமும் நன்மை. ஆக இந்த நன்மை என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வந்தவர்கள், பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையவர்கள். இந்த சந்தோஷம் என்றென்றைக்கும் சபையில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரே ராஜாதி ராஜா என்று விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் இந்த சந்தோஷத்தை என் தேவன் நிலைத்திருக்க செய்வாராக. அந்த சந்தோஷத்தினாலே என் தேவன் துதியிலே மகிமை அடைவாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் நன்றி சொல்லி, பரமபிதாவே உங்கள் பேரன்புக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை செம்மையானவரின் சங்கத்தில் எங்களை அழைத்ததுக்காய் நன்றி அப்பா.